ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய உதிரி உதிரியான ரவை கேசரி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல ஒரு 1 ஸ்பூன் போல நெய் வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப வந்து இது கூடவே வந்து முந்திரி, திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா ஒரு 3 ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் வந்து நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாரி கலந்து குடுத்து, மிதமான தீயிலயே அப்படியே வறுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த நெய்யிலயே முந்திரியும், திராட்சையும் வறுப்பட்டதுக்கப்புறம், இப்ப இதுல ஒரு 1 கப் போல நான் பால் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு, இப்ப அதே கப்ல ஒரு 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவு கேசரி ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரவைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் பாலும், 1 கப் தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேன். இப்ப இதுல 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சேர்த்தீங்கன்னா, நார்மலான இனிப்பு வந்து இருக்கும். உங்களுக்கு கூடவா வேணும்னா 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம், இப்ப இதுல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவைய வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. ரவை வந்து வறுத்துட்டு சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு வந்து கேசரி நல்லா வந்து உதிரி உதிரியா நல்லா குழையாம சூப்பரா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கறனால தான், ரவை வந்து குழையாம நல்லா சூப்பரா வந்து நம்மளுக்கு கேசரி உதிரி உதிரியா முத்து முத்தா வந்து கிடைக்குது. பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டே இருக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமா இருந்துச்சு. இப்ப நம்ம கல்யாண வீடுகள்லாம் போனா, இந்த மாதிரி தான் கேசரி வந்து நம்மளுக்கு வந்து வைப்பாங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப திரும்பவும் நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது தான் நல்லா நெய் வாசனையோட நல்லா கம கமன்னு சூப்பரான ரவை கேசரி வந்து பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்வீட்டுன்னு சொன்னாலே சட்டுன்னு வந்து கேசரி தான் வந்து நம்ம வீட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாரி ஒரு டைம் வந்து வீட்ல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத அப்படியே வந்து ஒரு நெய் தடவுன தட்டுலயோ, இல்ல ட்ரேலயோ வந்து மாத்திக்கலாம். சூடா இருக்கும்போதே அப்படியே மாத்திருங்க. இல்லன்னா வந்து பேன்லயே அப்படியே வந்து செட் ஆயி வந்துரும். இல்ல நீங்க இந்த மாரி செட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா அப்படியே கூட பவுல்ல வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நெய் தடவுன கேக் ட்ரேல வந்து செட் பண்ணி குடுத்துட்டு, இப்ப இது ஆறுனதுக்கப்புறம் இத அப்படியே வந்து பிளேட்ல மாத்திக்கிறேன். இத டேப் பண்ணி குடுத்து, இப்ப இத அப்படியே வந்து சின்ன சின்ன கியூபா வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா சாஃப்ட்டா அப்படியே வாயில வச்சோனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்துச்சு. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நம்மளோட ரவா கேசரி வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.